வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தனி சிறப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய பேச்சு திறனும் புத்திசாலித்தனமும் தாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உங்களுடைய தனி சிறப்பாக இருக்கும். ஆனா அது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஏன் அது உங்களுக்கு கூட தெரியாம இருக்கும். நீங்க யாரிடமும் கூச்ச சுபாவமாக பேசாம இருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு நபரிடம் பேசும் பொழுது அது புதிய நபராக இருந்தால் கூட பழைய நாட்கள் பல நாட்கள் பேசியது போல உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் நிச்சயமாக தோன்றும். அதற்கு நீங்க அந்த ஒரு மனிதரிடம் முழுமையாக பேச ஆரம்பிக்க வேண்டும். பல முகங்கள் கொண்ட ஒரு மனம் உங்களுக்குள்ள இருக்கும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்களை பார்த்ததும் இவங்ககிட்ட நம்ம எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பேசினா இவங்க நம்மளை கவருவாங்க அப்படின்னு தெரிந்து பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க எல்லாரிடமும் எளிதாகவே பழகக்கூடிய ஒரு நபர்கள். அதனால நீங்க எல்லாரிடமும் உங்களுடைய மனசு விட்டு பேசி பாருங்க. நிச்சயமா மனசு விட்டு தயக்கம் இல்லாம நீங்க பேசி பார்த்தாலே போதுங்க. உங்களுக்குள்ள எல்லா நண்பர்களும் எல்லா நபர்களும் எளிதாக பழக ஆரம்பித்து விடுவாங்க. எல்லாரும் சிரிக்கவும் செய்வாங்க. நீங்க பேசக்கூடிய பேச்சினால் மற்றவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களும் அதுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகள் உங்களுடைய பேச்சில் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு உண்மையானது உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை உங்களால உணர முடியும். உங்களுடைய உள்ளத்தை முழுவதுமாக திறந்து பேச யாரும் இல்லை என்ற ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு மெதுவான ஒரு மன அழுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக நீங்க கூற ஆரம்பியுங்கள். உள்ளத்தை பகிர முடியாத ஒரு தனிமை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அப்படி உள்ளத்தை பகிர முடியாத தனிமையால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேர்ந்திருக்கும். நண்பர்களுடன் நீங்க ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உண்மையான கவலை வந்தால் அதை நீங்கள் சொல்லாமல் சிரிப்பில் மறைத்து விடுவீர்கள். உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மன வருத்தங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஆனா மற்றவங்க உங்களிடம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே நீங்க ஏதாவது சிரித்து மழுப்பி விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நபராக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மற்றவங்களிடம் உங்களை பத்தி எதையுமே நீங்க கூறிக்கொள்ள மாட்டீங்க. அந்த ஒரு இரவு மட்டும் நீங்க அமைதியாக யோசித்து தூங்காம இருப்பீங்க. ஏதாவது அந்த ஒரு நாளில் நடந்தது அப்படின்னா அந்த இரவு முழுவதும் நீங்க அதையே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். தூக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராதுங்க. குடும்பத்துல எல்லோருக்கும் ஆதரவாக நீங்க இருப்பீங்க. குடும்பத்துல யாருக்கு எது நடந்தாலும் சரி, மற்ற நண்பர்கள் உறவுகளை விட வெளியில் பழகிய பழக்கங்களை விட உங்களுடைய குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நீங்க முதல் ஆளாக போய் நிற்பீர்கள். அதை யாராலையும் அடித்துக் கொள்ளவே முடியாது. மற்ற ராசிக்காரங்களை விட நீங்க குடும்பத்துக்காக எப்பொழுதுமே குடும்பத்தின் மீது பாசமும் குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை உடைத்து கொண்டே இருக்கும். ஏங்க, நமக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வெளியே சொன்னாதான் தெரியும். நம்ம எதையுமே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னா யாருக்கு தெரியும்? உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துல இருந்து சொல்ல போய் உங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா அந்த ஒரு பிரச்சனையே உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க மத்தவங்ககிட்ட கூறுறீங்களோ இல்லையோ, உங்களுக்குன்னு ஒரு 5, 6 நண்பர்கள் உங்களுக்குன்னு நெருக்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் கூட உங்களுக்குன்னு இருக்கும். நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி புரிந்து கொள்வாங்க. புரிந்து உங்களுக்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்வாங்க. அதனால உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்க்கப்படும். அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். காதலில் கூட நீங்க முழுமையான உணர்ச்சியை வெளிப்படுத்தாம இவர் புரிய மாட்டார் என்று நினைத்து அமைதியாக விலகி விட்டிருப்பீங்க. ஆனா நீங்க காதல் செய்து கொண்டு இருப்பீங்க. அது ஒரு தலை காதலாக கூட இருந்திருக்கும். இவங்க எங்க நம்மளுடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ள போறாங்க, நம்மளை எப்படி இவங்க மதிப்பாங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேவலப்படுத்தியும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டும் விலகி போயிருப்பீங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஆசை இருக்கும். ஆனா அவங்க உடனே அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நீங்க பேசி பார்த்தா மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத உங்களால காண முடியும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். அதற்கு உங்களை நீங்க நம்பணும். நம்பி நீங்க இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய மனம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாளில் ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. அடுத்த நாளிலே வேறொரு முடிவுக்கு நீங்க தாவி விடுவீங்க. ஆனா ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இது உங்களுடைய மனதின் ஒரு இயல்பாக இருக்கும். அதனாலேயே நீங்க எதை தேர்வு செய்வது என்று தெரியாம நீங்க குழப்பமடைந்து நிற்பீங்க. இப்படி குழப்பமடைந்து நிற்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு எளிதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான சூழலில் எந்த முடிவு எடுப்பது என்று தெரியாம கை கால்கள் நடுங்கி தவறான முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையே இப்போ தலைகீழாக மாறி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே ஏதாவது ஒரு முடிவை எடுக்க போறீங்க, அதை நீங்க தைரியமா எடுங்க. தப்பாக இருந்தாலும் அதை என்னால சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து ஒரு முடிவை நீங்க தைரியமாக எடுங்கள். குழப்பங்களுக்கு ஆளாக்காம நீங்க முடிவுகளை மட்டும் எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும்.
ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருந்தாலும் அடுத்த நொடியே நீங்க உங்களுக்குள்ள சந்தேகத்தை உங்களுக்குள்ளே நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்குங்க. நான் சரியா செய்கிறேனோ என்ற ஒரு கேள்வி அடிக்கடி உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அது நீங்க சரியா செய்றீங்களோ இல்லையோ, இருந்தாலும் சில கேள்விகள் உங்களுக்குள்ள உங்களை துரத்தி துரத்தி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்குங்க. உங்களுடைய கவனக்குறைவால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன தெரியுமா? ஒரு வேலையை நீங்க ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா சில நேரத்தில் வேறு ஒரு விஷயத்தில் நீங்க உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தி விடுவீங்க. அதனால அந்த ஒரு வேலையை நீங்க அப்படியே தடைப்பட்டு நிறுத்தி வச்சு விட்டுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வேலை எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆரம்பித்த முதல் நாளிலே அதன் மீது நம்பிக்கை என்பது இல்லாம உங்களுக்குள்ள போய்விடும். முடிந்த அளவுக்கு அதுல வெற்றி பெறுறீங்க, வெற்றி பெறவில்லை. ஒரு வேலையை பண்ணுனீங்க அப்படின்னா அதை முடிந்த வரைக்கும் நீங்க பண்ணி பாருங்க. அப்போ தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவுங்கிறது பிறக்கும். இல்ல அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்பது பிறக்கவே பிறக்காது. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பாதியில விட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இங்கே பெரிய அளவுக்கு பணத்தை மட்டும்தாங்க தோல்வியாக்கி கொண்டே இருக்குங்க. படிப்புல நல்ல திறமை இருந்தும் நீண்ட நேரம் ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த முடியாததால மதிப்பெண்ங்கிறது உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். அதிக குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு எந்த பரீட்சையும் உங்களால சரியாக எழுத முடியாம போயிருக்கும். ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பாதியிலே நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களுடைய நிலைத்தன்மை இல்லாம போயிருச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை தெளிவாக நீங்க கூறவும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்களையும் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதியாக இருக்கட்டும், உங்களுடைய கிரகங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனதில் தெளிவை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் குழப்பத்தையும் எந்த ஒரு முடிவையும் உங்களால தைரியமாக எடுக்க முடியாமல் இருந்த ஒரு நேரத்துல உங்களுடைய அதிபதியும் உங்களுடைய கிரகங்களும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்துவாங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை குறைத்து நிறுத்துவாங்க. குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்பதை அவங்க உணர வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நண்பர்களும் நல்ல நல்ல உறவினர்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க. நீங்க உங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எது காரணம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். தெளிவான முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. அந்த தெளிவான முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருகிறது என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய விஷயத்தை உங்களுடைய இனி நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தேர்வு செய்து ஒரு விஷயத்தை நோக்கி போய் கொண்டிருந்தீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில அதனால ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். முடிவெடுக்கக்கூடிய தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்கும். அதை நீங்க முடிக்கும் வரை விட மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தேர்வு செய்து விட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் நீங்க விடவே மாட்டீங்க. அது பின்னாலேயே நீங்க போய்கொண்டே இருக்கணும். இனிமே நீங்க இந்த மாதிரி ஒண்ணை மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில முதல் முறையா ஏதாவது ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டுறீங்க அப்படின்னா அதுல முழு போக்கஸோட நீங்க இறங்குனீங்க அப்படின்னா அது என்ன என்பதை நீங்க உணர்வீங்க. அதுல எப்படி நம்ம வெற்றி பெறணும், அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிகமான அறிவும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல உங்களால அதிக நேரம் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால தாங்க உங்களை பாதியிலே எல்லா வேலையிலும் நின்று விடுவீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல அது தொழிலா இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், ஒரு 2, 3 இல்லைன்னா 1 வருடங்கள் வரைக்கும் நீங்க அதுல உங்களுடைய கவனத்தை மட்டும் செலுத்தி பாருங்க. அதுல என்ன இருக்கு என்பதை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அதை உங்களால எளிதாகவும் கத்துக்கொள்ளவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள திறமை இருக்கு. ஆனா அதை உங்களால காட்ட முடியவில்லை. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. பெரிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வந்திருக்கும். பல திறமைகள் ஒன்றாக சேரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பேச்சு திறன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுக்குங்க. மற்ற நபர்கள் புதிதாக வந்த நபர் யாருன்னே தெரியாது. அவங்ககிட்ட சும்மா பேசி திறமையில எளிதாக நீங்க பேசி கொண்டு இருப்பீங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். நீங்க பேசுகின்ற பேச்சை வைத்து ரொம்பவும் நல்ல மனிதர் அப்படின்னு உங்களை அவங்க உணர்ந்து உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை அணுகுவாங்க. அதை எப்படியாவது நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய யோசனை இந்த ஒரு நேரத்துல ஒரு ப்ராஜெக்டாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு
ரோலர் கோஸ்டர் மாதிரி தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அதில் நான் உங்களுடைய அழகு, அதில் தாங்க உங்களுடைய அழகாக இருக்கும். உங்களுடைய குழப்பம் தாங்க உங்களுடைய பலமாகவும் மாறக்கூடிய ஒரு நீளமாகவும் இருக்கும். மனமானது நிலை பெற்ற மிதுனம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும். எப்பொழுது உங்களுடைய மனம் சரியாக மாறுகிறதோ அப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதிலும் உங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.